பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், பரந்தூர் மக்களும் பல்வேறு முறை இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. இது எத்தனையாவது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க? இந்த தீர்மானத்தை யாருக்கு அனுப்ப இருக்கிறாங்க? பூங்குழலி, காஞ்சிபுரம் அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைய உள்ளதை அடுத்து அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்தே கிட்டத்தட்ட 752 நாட்களாக ஏகனாபுரம் ஊராட்சியில் வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம். கிட்டத்தட்ட அவங்க நடத்தக்கூடிய போராட்டம் சாலை மறியல் போராட்டம், மொட்டையடிக்கும் போராட்டம், திருவுடுவு ஏந்தி போராட்டம், அரசு அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டு அப்பப்போ விடுதலையாகிறதும் வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அரசு அறிவித்த நாட்களிலிருந்து 752 நாட்களாக போராட்டத்தை நடத்தி வராங்க. 13 கிராம சபை கூட்டம் இந்த ஊராட்சியில் நடந்திருக்கு. அந்த 13 கிராம சபை கூட்டத்தில் 7 முறை கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையம் வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த முறை 8வது முறையாகவும் விமான நிலையம் வேண்டாம் என தீர்மானம் ஒருமனதாக கிராம மக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 6 முறை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை ஊர் மக்கள் ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட 13 முறை கிராம சபை கூட்டமும் நடைபெற்றது, சிறப்பு கிராம சபை கூட்டமும் நடைபெற்றது. ஏகனாபுரம் ஊர் மக்கள் குறிப்பா பரந்தூரில் புதிய விமான நிலையம் வேண்டாம், விளைநிலைகளை அழித்துவிட்டு இங்கு விமான நிலையம் வேண்டாம் என முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் நடத்திட்டு வராங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் இவர்களிடமிருந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வராங்க. பூங்குழலி, வளர்ச்சி பணிகள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில்.